உங்களுக்கு சரியாயிடுச்சா? ரொம்ப நன்றி சார். எனக்காக நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். என்ன பாரதி, எதோ பேசிட்டு இருக்கீங்க? நன்றியெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்க சொல்ல வேண்டியது அந்த அம்மன் கிட்ட தான். சரியா சொன்னீங்க தம்பி. வாங்க, அம்மனுக்கு பூஜையை முடிச்சுட்டு வந்துடலாம். வாங்க வாங்க. கோயிலுக்கு போக போறதா சொல்லி பாரதியை கூட்டிட்டு போன, அந்த கோவில்ல ஒரு நாள்ல அம்மா சரியாயிடும்னு சொன்னியே, என்னாச்சு? பாரதிக்கு சரியாயிடுச்சா? பவானி, கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? நேத்து மாப்பிள்ளை ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும்னு சொல்லி யாரோ ஒரு சாமியார் சொன்னதை நம்பி பாரதிய கூட்டிகிட்டு போனாரு. போனதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சிருக்கோம் இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைன்னு. இப்ப வேற வழி இல்லாம ஏதோ ஒரு இடத்துலயோ இல்ல ஹோட்டல்லையோ தங்க வச்சுட்டு வந்திருப்பாரு. என்னோட அனுபவத்துல இந்த மாதிரி அம்மை போட்டதெல்லாம் ஒரு நாள்லயே சரியாகிறதெல்லாம் நடக்காத காரியம். நீங்க சொல்றதும் சரிதான் பாட்டி. சித்தி பாட்டி எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? பாட்டி, சீக்கிரமா போய் ஆர்த்தி எடுத்துட்டு வாங்க. எனக்கு ரொம்ப வேண்டியவங்க வெளியே வெயிட் பண்றாங்க. சரிங்க தம்பி. பாரதி, நீங்க ரூமுக்கு போங்க. இனி உங்களுக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட தாராளமா கேளுங்க. நான் இருக்கேன் பாரதி. இனிமே உங்களை யாரும் வெளியில போக சொல்லவே முடியாது. எப்படியும் மறுபடியும் வந்துட்டா. பாரதி, ஒரு நிமிஷம். மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு போறதுனால நீ இங்கேயே இருந்துடலான்னு கனவு எதுவும் காணாத. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணம் வரைக்கும் தான் உனக்கு இந்த வீட்டுல தங்கறதுக்கு இடம் இருக்கு. என் பேத்தி தப்பானவன்னு நிரூபிக்க நீ எந்த ஆதாரத்தையும் கொடுக்கலனா மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடியும் மித்ராவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு உன் குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டை விட்டு போகணும். அத மனசுல வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போ. நீங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. கூடிய சீக்கிரம் ஆதாரத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்து காட்டுறேன். பவானி பாட்டுக்கு பாரதிய போட்டு தள்ளிடுன்னு சொல்றாங்க. சொல்றது ரொம்ப ஈஸி. நானும் எத்தனையோ நாள் மித்ராவோட சேர்ந்து அவளை ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறேன். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பாரதியை போட்டு தள்ளுறதை தவிர வேற வழியே இல்லை. ஆனா பாரதியோட சாவு நேச்சுரல் டெத் மாதிரி இருக்கணும். கண்டிப்பா யாரும் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியவே கூடாது. என்ன பண்ணலாம்? மாமா, என்னாச்சு? குட்டி போட்ட பூனையா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ யோசனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நந்தினி. கல்யாணம் பக்கத்தில் வந்துருச்சுல்ல, எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உண்மைதான் மாமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. நம்பிக்கையா இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே துருப்பு சீட்டு இவ தான். இவளை வச்சு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நாம நினைக்கிற காரியத்தை முடிக்கணும். மாமா, என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா நந்தினி, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னத்த சொல்றது? மித்ராவுக்கு பாரதி வீட்டுக்கு வந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லை, இதுக்கு மேல பாரதி உயிரோட இருந்தா இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு அவ பயப்படுறா. மாமா, மித்ரா சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. இப்போ நடக்கிற விஷயம்லாம் அப்படித்தானே இருக்கு. ஆதி எல்லா விஷயத்துக்கும் பாரதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவ கூடவே நின்றுட்டு இருக்காரு. இதெல்லாம் கண்டு காணாத நிலைமையில நாம இருக்கோம். உண்மைதான் நந்தினி. இப்போ மித்ராவை சமாதானப்படுத்த அந்த பாரதியை ஏதாவது ஒன்று பண்ணிதான் ஆகணும். அவளை ஒழிச்சு கட்டினாதான் இந்த வீட்டில் எல்லாரும் நிம்மதியாகவே இருக்க முடியும். ஓகே. நந்தினி, உனக்கு இதெல்லாம் தேவையா? மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்தியா வந்ததுல இருந்து நேரமே சரியில்லை. ஏதாவது ஒரு வழியில மித்ராக்கு ஹெல்ப் பண்ண போய் கடைசியில நான் தான் வாங்கி கட்டிக்கிறேன்.
ஏய், என்ன ஏன் கத்துற? நான் தான் கத்தாம வேலையை பாரு. ஐயோ நீங்க தானே மாமா, நான் யாரோ என்னமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். சரி சரி சீக்கிரம் வேலையை முடி, வந்துட போறா. மாமா நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சூப்பர். நீங்க போய் மெயின் போர்டை ஆன் பண்ணுங்க. ஓகே சூப்பர். நான் போயிட்டு வரேன், நீங்க ஏறு. கரண்ட் இல்ல போலயே. இப்ப கொஞ்ச நாளா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கரண்ட் எப்ப வரும்னு தெரியலையே. என்னம்மா இது, கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு? ஏய், நீ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியே இல்லையா? ஃபேன் சுவிட்ச் போட்டதும் ஃபேன் ஆன் ஆகவே இல்லை. என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். எனக்கு இதை பத்திலாம் ஏதோ கொஞ்சம் தெரியும். நான் கரெக்டாக தான் பண்ணேன். ஆனால் ஃபேன் ஆன் ஆகலை. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. சரி, எதுக்கும் நீ சரியா பண்ணிருக்கியான்னு ஒரு தடவை உள்ள போய் பார்த்துட்டு வா. அவ தான் ரூம்ல இல்ல, போய் பார்த்துட்டு வா போ. நான் போய் மெயினை செக் பண்ணிட்டு வரேன். லைன் எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. ஒருவேளை கரண்ட் போயிருக்குமோ, அதனால தான் சுவிட்ச் ஆன் பண்ணியும் ஃபேன் ஓடலை போல இருக்கு.